சார். என்ன ரத்னம், ஏன் டென்ஷனா இருக்க? வீரபாண்டியன் பாஷாபாய் கேஸ்ல நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. 20 வருஷமா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சண்டை தான். நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். இவர் வீரபாண்டியன். இவருக்கு 2 தம்பிங்க. அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா உயிரையும் எடுப்பாங்க. இது பாஷாபாய். இவங்க அவரோட சகோதரர்கள். வணக்கம் வீரபாண்டியன் சார். வணக்கம் பாய். இவங்க 2 பேரும் பரம எதிரிகளா மாறுறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள், சரஸ்வதி. இவங்க தான் சரஸ்வதி, வீரபாண்டியனோட சகோதரி. தாயில்லா பிள்ளைய வீரபாண்டியன் தாயா இருந்து வளர்த்தாரு, நல்லா படிக்க வச்சாரு, நல்ல இடத்துல சம்பந்தம் பேசினார். ஆனா சரஸ்வதி பாஷாவை லவ் பண்ணா. தன்னோட காதல் விஷயத்தை அண்ணன் சொல்ல பயந்துகிட்டு ஒரு நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச வீரபாண்டியனோட அப்பா உயிரை விட்டார். அப்பா இறந்து போன வேதனை தாங்காத வீரபாண்டியன் பாஷாவோட காலை வெட்டிட்டார். காலை இழந்த கோபத்துல சரஸ்வதி எவ்வளவு சொல்லியும் கேட்காம சரஸ்வதியோட சொத்துக்காக கோர்ட்டு படியேறிட்டாரு பாஷா. இதனால 2 குடும்பங்களுக்கு மத்தியில பெரிய பகை உருவாயிடுச்சு. 20 வருடங்களுக்கு பின்னால கோர்ட்டு பாஷாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிடுச்சு. வெற்றி! நாம ஜெயிச்சிட்டோம்! ஏன்பா ஒரு குண்டுமணி அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன, இப்போ கோர்ட்ல சரஸ்வதி அம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு? அதான் கோர்ட் அவர் மூக்க உடைச்சிருச்சே. சார், இன்னையோட இவங்க 2 பேருக்கு மத்தியில் இந்த பிரச்சனை தீர்ந்தது சார். அப்படி ஒன்றும் இந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் முளைச்சிருக்கு. ஆனா அதை அந்த ஆண்டவன் வந்து தான் தீர்த்து வைக்கணும். ஸ்ரீ ரமா சங்கீத சத்யநாராயண சுவாமிக்கு ஜெய். ஏய், நீங்க என்னடா இந்த பக்கம்? அட எங்களை விடு. காலேஜுக்கு வராம பூஜை ரூம்லயே கிடக்குறீங்க, எதுக்குடா? எங்க அப்பா எம்எல்ஏட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன இங்க பூஜைக்கு அனுப்பிட்டாருடா. நீங்க மணி ஆட்டிட்டே இரு. அங்க சுலைமான் உன் லவர அவள் லவர் மாதிரி பப்பு கூட்டு போய் கும்மி அடிச்சிட்டு இருக்கான். டேய், மூஞ்சில பேத்துருவேன். நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு அப்புறம் நீ பப்பு கூட்டிட்டு போயிருக்க. ஐயோஸ் லவா? ஏய், நான் உன் லவரா? பைத்தியக்கார மாதிரி பேசாத. இப்படி பேசாத அப்புறம் என் ஹார்ட் பிடிச்சிரும். எப்படி சீன் போட்டாவ லவ் பண்றவளா? டேய், என் லவ்வ கிண்டல் பண்ணீங்கன்னா கொன்றுவேன். கொன்னுடுவியா? நீ அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு நான் உன வளையல் போட்ட அஜாக் இல்ல தம்பி. டேய், என்னாச்சுடா? ஐயோ ஓகே. அப்ப சும்மா அவனுக்கு ஒரு டிராமா காட்டலாம். ஐயோ, அடிபட்டுச்சு. பிளட் போலீஸ் கூப்பிடுங்க. இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. டேய், பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன அடிச்ச? டேய், சும்மாடா. நானே ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன். முதல்ல இங்க எஸ்கேப் வா. போலீஸ் அவனுக்கு தப்பிச்சு போறானுங்க. வா, நம்ம ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். ஹாஸ்பிடல்ல வேணா ஒண்ணு வேணாம். அவனுக்கு போலீஸ்னா இது. அதனால தான் ஒரு சின்ன சீன் போட்டோம். அந்த வீரபாண்டியனுடைய கேஸை ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் கேளுங்க. எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும். உனக்கு என்ன வேணும் சரினா? நான் தனியா ஹனிமூனுக்கு போகணும். ஹனிமூனுக்கு பொண்டாட்டி போன பத்தது, புருஷனும் வரணும். ஹாய் அப்பா. ஹாய் அம்மா. என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. வாப்பா சுலைமான், நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு, கேளு. கேக்குறேன். எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது 2 சேர்த்து அம்மாவே கேட்பாங்க. அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும் கேளு சரஸ்வதி. எங்க அண்ணன் வேணும். இந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.
என் தம்பியோட காலை வெட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம். ஆமா, இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு இதுதான். வருத்தப்படாதீங்களா? எப்போவாவது ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட அந்த ஆசையும் செத்து போச்சு. இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் மனுஷங்களை பிரிக்க முடியாதுமா. உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அந்த அல்லாஹ் எனக்கு கொடுப்பாரு. அது நடக்கும். யார் இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கற? இங்க வா. சர்வே பண்ண சொல்ல வீரபாண்டியன் சார் எங்களுக்கு மனு கொடுத்திருக்காரு சார். நீ பண்ணிடுவியா? அந்த வீரபாண்டியன் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க. அப்புறம் அவன் இந்த ஊருக்கே கடவுள் ஆயிடுவான். அப்புறம் நாங்க என்ன? நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மேல கை வைக்கிறீங்க. கை வச்சது தப்புடா, வெட்டுறதாண்டா சரி. டேய் சத்யா, வந்துட்டாரு உன் ஹஸ்பண்ட். ஒரே குத்து உடம்புல உசுறு இருக்கான்னு தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். கால்வாய் விஷயத்துல தலையிடாது. நீ எப்படி கால்வாயை வெட்டுறன்னு நானும் ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சங்கரபாண்டி தடுத்துட்டு இருக்கான். கோர்ட்லயோ தோத்துட்டோம். எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணலாம். அவசியமே இல்லை. 20 வருஷமா நாமதாச்சி போட்டு சொன்னீங்களே, பேதாச்சு. அந்த பாஷா ஜெயிஸ்டா நாமெல்லாம் தலை குடிச்சிருந்து நிக்கிறோம். வெளில போங்க. டேய் வெளில போ. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயா, சனி 4ஆம் பாதம், ராகு காலம், கேது சரியில்லை, டோட்டல் டிசாஸ்டர். அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகு கேது அவ்வளவு டேஞ்சர். இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணும்னா என்ன பண்ணணும்? மகாச்சண்டி யாகம் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமாங்க, இவர் சொல்றத எனக்கும் சரின்னு தோணுது. நல்லது, ஏற்பாடு செய்யுங்க. சூப்பர். இனிமே உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும். மேனேஜர் பாண்டியராஜுக்கு ஆஹா, விக்ரமாதித்த மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விக்ரமாதித்த மகாராஜா. நீங்க நடிச்ச படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன். நீங்க ஸ்கிரீன்ல என்டர் ஆன உடனே கையில இருக்கிற பணத்தை எடுத்து எவ்வளவு நான் வீசி இருப்பேன். டேய் சார், பாத்தியாடா விக்ரமாதித்த மகாராஜா டிவியே? இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார் தான். அப்ப உங்களது இல்லையா? டிவினா எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, ஒனிடா டிவி மட்டும் இல்லடா. டிவினா தீரம் வீரம் எல்லாம் நிறைஞ்ச எங்க விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி இருக்கணும்டா. யோ பாண்டியராஜ், பெரியய்யா அவனை கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா பாண்டியராஜ், யாகம் நடத்தினா வீட்டுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மந்திர தந்திரம் தெரியாத மாங்கா பையன். யாகம் யார் நடத்த போறா? நான் தான் நடத்த போறேன். நீ குறுக்க வராம இருந்தா போதும். நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு. பாண்டியராஜ், நீ என்ன அவமானப்படுத்துற. சரி, எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? இவர் சொல்றதுல இருந்தே தெரியுது இவருக்கு இன்னைக்கு யாகமே பண்ணது இல்லைன்னு. ஐயா, யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்கள நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க. இருட்டு கமனாட்டி. நல்லது, யாக பொறுப்பு உங்களுடைய. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சிட்டல குட்டக்கழுதை. யார் அது? ஹலோ, நான் வீரபாண்டி ஐயாவுடைய மேனேஜர் பேசுறேங்க. என் பேர் பாண்டியராஜன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? மேட்டரை முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும். ஐயோ, நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன்.
அங்கதான் பணியில வெள்ளத்தி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேபாள மன்னர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 புரோகிதர்களை வச்சு என் தலைமையில அங்க யாகம் நடக்க போறதுன்னா. ஐயோ என்னங்க இது? ஆமா, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்னா, என்னோட ஒரே பிள்ளையாண்டா கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சுட்டு இருக்கான். காலேஜ் பையனா? அவனுக்கு யாகம் நடத்த தெரியுங்களாங்க? ஃபென்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா. நீங்க தைரியமா அவனை அழைச்சிட்டு போங்க. டேய் கிருஷ்ண சாஸ்திரி, நீ அடிச்ச டேவிட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமலா? அவர்தான் வந்திருக்காரு, உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. இத்து போன துருப்பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான். இவன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? எல்லா போலீஸும் ஆறடி இருக்க மாட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க. டேய், அந்த சொம்பு நேரம் இங்கதான் வருது. முதல்ல எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. ஹலோ இருங்க. உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி? Who is the கிருஷ்ண சாஸ்திரி? எதுக்குன்னா யாகம் வழக்குதா? யாகம்னா என்கவுண்டர், போலீஸோட கோட் லாங்குவேஜ். அப்போ உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சார், உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஒண்ணு பண்ணுங்க, சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க. கூப்பிட்டா சுலைமான் வருவாரா? கிருஷ்ண சாஸ்திரி வருவான். சுலைமான கூப்பிட்டா கிருஷ்ண சாஸ்திரி வருவாரா? வை? அவனுக்கு யாகம் ஓமன்னா அலர்ஜி சார். ஓ ஐ சி. இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான் சல்மான் கான் அலையறாங்கல்ல, அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான். போறோம். அவன் கேரக்டர் மொத்தமா புரிஞ்சு போச்சு. அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டேன். சுலைமான்! அப்படியே இருக்காயா? எஸ், சுலைமான் ஹியர். ஆஹா, உங்க முகத்துல அப்படியே ஒரு மகா தேஜஸ் தெரியுது. நமஸ்காரம் கிருஷ்ண சாஸ்திரிகள். கிருஷ்ண சாஸ்திரியா? நான் சுலைமானுங்க. அதேதாங்க, சுலைமான் அலேஸ் கிருஷ்ண சாஸ்திரிகள். அலைஸும் இல்ல, ஃபுல் டாஸும் இல்ல. ஐ எம் சுலைமான். சுலைமான் பேர்ல என்னங்க இருக்கு? சிவாஜி ராவ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே நாளடைவுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகலையா? திலீப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரே பேரை மாத்தி இசை புயலியா ரஹ்மானியா அந்த மாதிரி நடத்தி யாகம் நடத்துங்க. இப்பெல்லாம் முஸ்லிம் கூட யாகம் நடத்துறாங்க. முஸ்லிம் நடத்த மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பிராமினான நீங்க வந்து நடத்துங்க சுவாமி. நான் கிருஷ்ண சாஸ்திரின்னு யார் சொன்னது? நானே சொந்தமா சொல்றேன். உன் முடிவுலாம் கேட்க முடியாது. போய் தம்பி இது ஒண்ணு தேங்காய் மூடி வியாபாரம் இல்ல தம்பி, பெரிய பட்ஜெட். யோ, யாகம் பாகம் முடியா? நீங்க யாகம் நடத்த போறது யார் வீட்ல தெரியுமா? யார் வீட்ல? எனக்கு என்ன முடியா? ஜமீன் வீரபாண்டி ஐயா வீட்ல. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். எனக்கு தெரியுங்க, பெரிய தொகை கிடைக்குதுன்னு ஒண்ணு நாங்க தொகை போடுவீங்கன்னு. கிருஷ்ண சாஸ்திரி தானே உங்களுக்கு வேணும்? நான் காட்டுறேன் வாங்க. பெரியவங்களோட விளையாடுறது போதும். ஐயா, நான் தான் கிருஷ்ண சாஸ்திரி. சும்மா விளையாட்டா உங்களாண்ட ஒரு பொய் சொன்னனே தவிர யாகத்தை நானே கிட்ட இருந்து முடிச்சு தந்துடுறேன்னா. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. எப்ப என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு டேட் சொல்லட்டுமா? நல்ல வெயிட்டா கவனிக்க சொல்றேன். சந்தோஷமா வந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க. சூப்பர்ண்ணா. ஏய் சாரி சாரிடா. ஜமீன் வீரபாண்டிங்கிறது வேற யாரும் இல்லடா, என் சொந்த மாமாடா. அப்படியா? இந்த யாகம் பேர் சொல்லி அந்த வீட்டுக்கு போய் என் 2 குடும்பத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த விஷயம் உங்க மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? எங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா ஓகே சொல்லுமா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு என்ன விட்டு. நான் போறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. நான் ஜெயிச்சனா நம்ம 2 பேருக்கு தான் லாபம். என்னது? எனக்கு என்ன லாபம்? சரி, எனக்கு தான் லாபம். சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. உங்க அப்பாவே கேளு. அப்பா நீங்களாவது ஒத்துக்கலாம்ல. சரி, எந்த ஆட்டமா இருந்தாலும் நீ தான் ஜெயிக்கணும். 100% நான் தான் ஜெயிப்பேன். ஆஃப் சைடு ஓகே, லெஃப்ட் சைடு கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓம் நமச்சிவாய. ஃபர்ஸ்ட் பால்லி அவுட் ஆயிடணும். பொசிஷன். டேய் அபிஷோ, எவ்வளவு நேரம்டா பந்த தேய்ச்சிட்டே இருப்ப? நோக்கு தொட அரிக்கிறதா என்ன? சீக்கிரமா பந்த போட்டு தொலைடா, ராவுகாலம் வந்துற போது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. வேகமா வீசினா தானே ஸ்டெம்ப் 2ஆ உடையும். அதுக்கு தான் பிளான் பண்ற. ரெடியா இருங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஓம் சர்வவிக்னோபவ சாந்தயே ஓம் நமச்சிவாய. பந்து எங்க போச்சு காணமே? அண்ணா, பால் என்னோட பந்த கையில புடிச்சாதான் அவுட். புடிச்சா எப்படிடா அவுட் ஆகும்? முடியாது. அவுட். அப்பா நிறுத்துங்க. போங்காட்ட ஆடாதீங்க. பேட்டை கொடுத்துட்டு வெளியே போங்க. என்ன சுவாமிகளே,
2020 இல்லப்பா எம்டி கல்யாணம் காது குத்து எதுவும் இல்லாம வேஸ்டா இருக்கும் டைம் பாஸ். ஆடி மாசம் இல்லையோ அதனாலதான் ஃப்ரீயா இருக்கும். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு யாகம் நடத்தணுங்க. என்ன மாதிரியான யாகம் நடத்தணும் உங்களுக்கு? மகாச்சண்டி யாகம் நடத்தி தரணும். ஆஹா, பேஷா பண்ணிடலாம். அதுல ஒரு சின்ன சேஞ்சுங்க. என்னது? யாகத்தை நீங்க நடத்தணும். ஆனா அது இவன் நடத்துற மாதிரி இருக்கணும். குருசாமி இவனுக்கு தத்தி பிராமணனுங்க. இவனுங்களுக்கு மந்திரம் வராத போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட வந்திருக்கானுங்க. அடப்பாவீங்களா, வெட்டியா மேட்ச் ஆடிட்டு இருந்தீங்களே, வேலை கொடுக்கலான்னு வந்தா என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏய் வாடா, வேற டீம் பார்க்கலாம். வா வா. இருங்க. பாத்தியாடா, உன்னால விக்கெட்டே போயிடும் போல இருக்க. யாகம் எங்க நடத்தணும்னு சொல்லுங்க. மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டியில. என்ன இப்படி ஓடி வர? என்னாச்சு சொல்லுமா. அவனை இழுத்துட்டு வாங்கடா. விடுங்கடா என்ன. நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டீங்க. என் அப்பா யார் தெரியுமா? சங்கர பாண்டே. ஆரம்பமே வயித்த கலக்குதுடா, என்ன விட்டுறா. சுமார் நான் தான் இருக்கேன். ரொம்ப சூடாச்சு உனக்கு. அடிங்கடா மொட்டை. என்னப்பா அது? அந்த ஆளுக்கு எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க? ஒருவேளை சைடு பிசினஸோ? அவன் எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு மேல கைய வச்சுட்டான், அதனாலதான் மொட்டை அடிக்கிறாங்க. ஓ, அப்ப அவங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க. கையை வெட்டிடுவாங்க. மொத்தத்துல வேலைக்காரிக்கு தான் சேஃப். ஜாக்கிரதா, உனக்கு வாய் ரொம்ப நீளம். நீங்களும் சின்ன வயசுல அப்படித்தானே, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. மொட்டைதான் அடிச்சிருக்காங்க, திரும்பவும் முளைச்சிரும் நினைச்சிட்டு இருப்ப. இனிமே பொண்ணுக்கு விஷயத்துல தலையிட்டா தலை தூண்டா போயிடும். போடா. ஐயா, யாகம் நடத்துறதுக்கு ஐயருங்க வந்திருக்காங்க. நமஸ்காரங்க. என்ன ஒரு தேஜஸ், சாட்சாத் அந்த ஆதிசங்கரரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லல் தீக்கிற அந்த ஆண்டவனோட செய்யறான். இவரு அக்ரஹார நரசிம்ம சாஸ்திரியோட பையன் கிருஷ்ண சாஸ்திரி. நமஸ்காரம். இவருதான் எங்க ஐயா வீரபாண்டி ஐயா. மாமாவும் தெரியும், ஜமீன் வீரபாண்டி ஐயா. இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுடைய தம்பிங்க. இவங்க ஐயாவுடைய சம்சாரம். இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் காட்டி தேவையான ஏற்பாடு ஆகட்டுங்க. இதான் என்னோட வீடு. அம்மா அபர்ணா. என்னங்கப்பா? ஐயோ, நான் இல்ல, அப்படியே சொன்னேன்டா. ஏய் சுலைமான். எங்க மாமா இவரே கிருஷ்ண சாஸ்திரி, இவரே அவருடைய அசிஸ்டன்ட் ராகவையா சாஸ்திரி. இவங்க ரெண்டு பேரும் உன் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அப்படியா? எங்க காலேஜ்ல படிக்கிறாரு? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு அவளுக்கு கண்ணு வேலை செய்யாது, காது மட்டும் தான் வேலை செய்யும். அதனாலதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துருக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய. எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணை பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா? இந்த ஆளு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. டேய் ஏகலிங்கம், கொஞ்ச நாளாவே உன் பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா. டீனேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்படியே செய்றேன்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாஸ்திரிகளே. என்னங்க இது? அல்லாஹு அக்பர்னா தீர்க்காசாயிரேன்னு வாழ்த்துறார் சார். ஏன் அவ்வளவு சீக்கிரம் டென்ஷன் ஆவறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க சுலைமான் சாஸ்திரி அவர்களே. நீங்க பயப்படவே வேணாம், யாரும் இங்க இல்ல. ஆமா, எதுக்கு இந்த வேஷம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கேன். இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். தேங்க் யூ அபர்ணா. எது எப்படி இருந்தாலும் சுலைமான் சாஸ்திரிகள் யாகலாம் எப்படி பண்றாருங்கறத பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பேட்மிண்டன் காம்படிஷனுக்காக கோயம்புத்தூருக்கு போறேன். வெரி குட் வெரி குட். அல்லாஹ் ஆசீர்வாதம் நோக்கு உண்டு போ. வெட்ட வேண்டியது மரத்தை இல்லடா, அந்த வீரபாண்டியனை. போடுறப்பா, அவனை விட மாட்டேன். கற்பழிச்சதா அபாண்டமா பழி சுமத்தி என்ன அடிச்சு இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பண்ணிட்டான். ஒரு பஞ்ச பரதேசி பொண்ணோட கைய பிடிச்சிருத்தான்னு இன்னைக்கு என் தம்பியோட தலைய மொட்டை அடிச்சிட்டான். நான் அவனை உயிரோட விட மாட்டேன். तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम। तुझे देखा तो ये जाना सनम,
ஆஹா வாட் a wonderful sound. யோ சுவாமி என்ன செய்ற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போங்க. Thank you. அம்மா எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் வரேன். ச்சே செம்ம சூப்பரா இருக்கா. ஏய் காவி துணிய காய வேடானா காவியம் பண்ணிக்கிறியா? நூல் விட்டு பார்த்த ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை எகிறிடும். அப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகிர் தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்கே. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய் விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க. யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அட்டப்படம் ரொம்ப நல்லா இருக்குடா ஐயரே. பாப்பா அழகா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த விஷயம் இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை மொட்டையாயிடும். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடியா இருக்கு. சரஸ்வதி தேவியை கும்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சா உனக்கு இங்கிலீஷ், உனக்கு மேக்ஸ், உங்க எல்லாருக்கும் நல்லா படிப்பு வரும். எங்க நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. சரஸ்வதி சரஸ்வதி நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம். கிருஷ்ண சாஸ்திரி சாஸ்திரிகளே, இந்த வீட்ல அந்த பேர் கேட்கவே கூடாது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? சரஸ்வதி நமஸ்துப்யம்ல சரஸ்வதி எடுத்துட்டு ஐயா நமஸ்துப்யம், அம்மா நமஸ்துப்யம்னு சொல்ல முடியாது இல்லீங்களா? சாஸ்திரி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானே. அதுவும் இல்லாம சரஸ்வதிங்கிறது உங்க தங்கச்சி பேராம, அவங்க பேரை சொன்னா உங்க வீட்டுக்கு இன்னும் நல்லது நடக்கும். அவசியம் இல்ல. இனி இத பத்தி யாரும் பேசாம இருந்தா நல்லது. வணக்கம் சாமி. வாமா வா வா உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையமா? நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா இவனா இல்ல என் பையனா? கிருஷ்ண சாஸ்திரி. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்கெல்லாம் நெஞ்சு வெடிச்சு இல்ல அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்கெல்லாம் வெறும் பக்கவாத்தியங்க தான். ஆனா அவரு ரிக்கு வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாம் தெரிஞ்சவரு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே நிறுத்திங்க. இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். இந்த செட்டிங்க்கு நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு காமெடி. நல்லா கேட்டுக்கங்க, இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ சீட்டிங் பண்றாங்க. யாரா இருந்தா என்ன, காசு தானே முக்கியம். இந்த ஐடியா நல்லா இருக்கே, பணம் தானே முக்கியம். அட உன் சீட்டிங் பிளான உடப்புல போட.
சரி 4 பேர் மாதிரி தானே நம்மளும் இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது. எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்கம்மா. ஆனா மந்திரத்தை எப்ப நிறுத்துறதுன்னு நான் எப்படி யாகம் தெரிஞ்சுக்கிறது? நடந்துட்டு இருக்கும்போது இங்க தட்டுவேன், அப்ப உடனே நிறுத்திடணும். அங்க தட்டின மந்திரம் என்ன என் இதையும் கூட நின்னு போயிடும். ஏய் ஏகலிங்கா, சரிம்மா இந்த வேலையை முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். அற்புதம். எது மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? என்னையா அது? ஏதோ பவர் கட்டான மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன நாங்க நிறுத்தும் போது நீ நிறுத்துற? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்கா, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நிலுங்க சாஸ்திரி சார், அந்த ஜிகிர் தண்டா இருக்கல, அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பாலாம். என்னாச்சு சாஸ்திரிகளே? வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா, தொண்டை வலி எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம். ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்க க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா. டேய் எப்படிடா மந்திரத்தெல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்ற? டேய் இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதான் நைட்டே ஓலைச்சு விட பரட்டிட்டேன்டா. சரியான ஜிகர் தண்டாடா நீ. போய் முடியுமா? ஹோமம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? அக்கா பாத்தீங்களா, 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன எங்க கல்யாண முதல்ல கிடைச்சிருச்சு. எல்லாம் கிருஷ்ண சாஸ்திரிகள் வந்த நேரம் தான். இவ்வளவு நாளா கிடைக்காத பொருள் திடீர்னு கிடைச்சிருக்குன்னா எல்லாம் இவர் செய்யற யாகத்தாலதான். இந்த பெருமைலாம் அவர்தான் செய்யணும். எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த கிரெடிட்ல என்னது இல்லைங்க, எல்லாம் உங்களதான் சேரும். நான் என்னத்த பெருசா பண்ணிட்டேன்? என்ன சார் கேக்குறீங்க? நான் ஒரு அழகான சிலைன்னா என்ன செதுக்குன, நான் ஒரு அழகான கோலம்னா அதுல இருக்கிற மாவு நீங்க தானே. போக சாஸ்திரிகளே, நீங்க என்ன ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வரணும்னு கூப்பிட்டேன். நான் இங்க யாகம் செய்ய மாட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? செய்யணும் சொன்னேன். அதனாலதான் சொன்னேன். கிரெடிட் உங்களுது தானே. வெங்காயம் ஐடியா என்னோடது, கிரெடிட் பாண்டியராஜ். ஐடியா என்னமோ நீங்க தான் கொடுத்தீங்க சர்மா சார். ஆனா சாஸ்திரி கூட்டு வந்து பாண்டியராஜ் தானே, அதான் அந்த கிரெடிட். என்ன தம்பி நீங்க இதெல்லாம் நீங்க போட்டு வச்ச. வாங்க சாஸ்திரிகளே, நம்ம யாகத்தை பத்தி பேசுவோம். சரி சாஸ்திரிகளே, எப்பெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பத்தி பெருமையாவே பேசுங்க. அதை என்கிட்ட விட்டுருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி மேல சொல்லி இந்த வீட்டுக்கு ஒரு சாய்பாபாவா மாத்திடுறேன். ரொம்ப நல்லா இருக்கணும். பிரசாதம் எவ்வளவு டேஸ்டா சுவாமி. அட நம்ம பார்ட்டி வருது. அது என்ன சுவாமி? இது சக்கர பொங்கல். சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா. போற போக்க பார்த்தா நம்ம லைன்ல விழுந்துருவோம் போல இருக்கே. இத சாப்பிடுங்க, அதை விட நல்லா இருக்கும். ஓ என்னங்க இது? அது உங்களோட பொங்கல்னா இது எங்களோட பொங்கல். தேங்காயில 101 இருக்கணும். ஒன்னும் குறைஞ்சா கூட பெரிய பாவம் வந்து சேர்ந்துரும். என்ன கையில? இதுவா? இது ஒரு டைப்பான பொங்கல் பா. சொல்லல. சரி என்கிட்ட கொடு. டேய் இந்தடா. சமமா வச்சு கொடு. விட்டு பண்றத. ஆமா இதுல இருக்கிறது நேக்கே பத்தாது. மாசம் நிக்காம இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. சரி என்னடா டிபன் அடி தண்ணீங்க. ஆஹா அற்புதம். இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்ல. என்னங்க நீங்க கொஞ்சம் வாங்க. உங்க பொங்கலை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. உங்க பொங்கல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுல செஞ்சீங்க? நாங்க சக்கரையில செய்வோம். உங்க பொங்கலை எதுல செய்வீங்க? நாங்க பொங்கலை ஆட்டுக்கறியில செய்வோம். ஆட்டுக்கறி? சுவாமி, அதுக்கு பேரு ஹலீம். ஹலீமா?
சாப்பிடாதீங்க அந்த பொங்கலைங்க அந்த பொங்கலைங்க யாரும் சாப்பிடாதீங்க அந்த பொங்கலைங்க அந்த பொங்கலைங்க பொங்கல் வயிற்றுக்குள்ள போயாச்சே வடிச்சு சாப்பிட்டானுங்க ஐயோ அது ஆட்டுக்கறியில செஞ்சிருக்காங்க அதுக்கு பேரு சலீம் அலீம் அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் வேணும்னு பண்ணல வர்றா எப்படி அவசரப்படுற வர்றா இவன வர்றா மாந்தி வர மாதிரி இருக்கு இவனுக்கு வெளிய போடா வெளிய போ மாந்தி இருக்கிறது வெளிய போ வெளிய போயிடு உனக்கு என்னடா ஆச்சு இந்த இடத்துல முடிச்சவனே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு குருவே என்னடா ஜீரணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற போடா போய் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிடு போ 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 நீ ஏன்டா அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க ஆனா இப்ப சின்ன கொஞ்சம் இருக்கு சாமி ஏன்டா அதை சாப்பிட்டு போ வெளிய போடா இதெல்லாம் காரணம் நீ தான். என்னடா தம்பி பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இப்ப ரெடி ஆயிடுனா. இந்த பில்டிங்கையும் இந்த இடத்தையும் கோர்ட் நமக்கு சொந்தமாக்கிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இந்த இடத்துல ஒரு பெரிய மகால கட்டுறோம், அந்த வீரபாண்டிய முகத்துல கரிய பூசுறோம். ஆமாண்ணா. அண்ணா இந்த இடம் இடம் அங்க வச்சா இருக்கலாம் தம்பி. போடு. ஏய் ஏய் பிடிக்கடா. ஏய் ஓடா சொன்னா கேளு. இடத்துக்குள்ள போகாத. வந்துரு. ஏய் போகாத அங்க போகாத. அவங்க இடத்துக்குள்ள போகாத. இதடா வந்துச்சு எங்கடா போச்சு? உள்ளதான் போய் வாடா முடிக்கலாம். இது வேற ஏன்டா நம்மளே சுத்தி சுத்தி வருது? என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய வெட்ட பாக்குறியா நீ? ஓட்டுக்குள்ளே உங்களை போட்டு தள்ளி இருக்கணும்டா. இப்ப எங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டீங்களா நீங்க? யாக நடக்கிற வீட்டுல கொலை விழக்கூடாதுன்னு பாக்குறேன். மறுபடியும் உங்களை இங்க பார்த்தேன், இங்கே சமாதி கட்டிடுவேன். போகடா. அவன் என்னன்னா நமக்கு சமாதி கட்டுறது, அதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு சமாதி கட்டுவோம். ஆமாண்ணே, இங்க பாருங்கண்ணா, அடிச்சதுல ரத்தம் கூட அடிச்சா ரத்தம் வராம பாலாடா வரும். சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம். கரெக்டா தூக்குறோம். வாங்கடா. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லையே வருத்தப்பட்டு இருந்தோம். இப்போ ஊருக்குள்ள கால்வாய் வரதுனால விவசாயிகளுக்கு நல்ல காலம். நீங்க யாகம் நடத்த ஆரம்பிச்சதும் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க ஐயா. சாஸ்திரி நிலுங்க, இது எல்லாத்துக்குமே எங்க சாஸ்திரியோட ராசி தான். என்ன பண்ணிட்டேன்? பில் கேட் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச மாதிரி, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி, பாண்டியராஜன் சார் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? சும்மா இருக்க சாஸ்திரிகளே, நீங்க வேற. நான் என்னத்த பெருசா பண்ணிவிட்டேன். இதுல உன் பங்கு எதுவும் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். முறையா கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு எல்லாமே தெரியும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவர் இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா யாகம் இல்ல, யாகம் இல்லன்னா இந்த ஊருக்கு கால்வாயே இல்ல. இந்த பெருமை எல்லாம் பாண்டியராஜன் நல்ல சாஸ்திரிங்களை கூட்டு வந்திருக்காரு. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் கிருஷ்ண சாஸ்திரி இங்க வா. இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சிட்டு வா. போ. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடி. இங்க பாருங்க, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன், நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயமுடு பயமுடு. முதல்ல வெளிய போ. நீ வெளிய கதவு தாப்பால் போடு. போடுறேன். ஓகே ஓகே போடுறேன். ஐயோ அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒன்னும் ஆயிடாதோன்னோ. ராத்திரி தூக்கம் வராது. யோ மாமா, அழகான பொண்ணை பெத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டியா? என்னாச்சு சார்? என்னென்னமோ உளறிக்கிட்டு ஆகாயத்தையே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டே ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தா? நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவை பத்தி, நான் சொல்றது
சென்சார்ல கட் பண்றாங்களா? சாஸ்திரி எம்மாடி நிலா வந்துருச்சு. ஏய் நில்லு. நிக்க போறியா இல்லையா? ஆரம்பிச்சாச்சு. கலர் மாமா பார்த்து வர்றோம், சீக்கிரம் வாடா. சுழுச்சடா. இந்த போட்டோவை இங்க பார்த்தது யாரு? சொல்லுங்க. நான் கேசவா, அந்த போட்டோவை தூக்கி எறிடா. யார் இந்த போட்டோவை உள்ள இருந்து வெளியே எடுத்தது? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க. நான் தான்ப்பா. ஷர்மிளா, போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழா போதேன்னு. போகட்டும். அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன, போட என்ன? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன். என்ன மச்சான் யோசிக்கிற? எங்க அம்மா இவங்க எல்லாரும் மேலயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா எங்க அம்மா மேல வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா. என்ன செய்யறதுன்னு புரியலடா. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோவை எடுத்து எதுக்கு அங்க வச்ச? உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல. அதனால தான் அதை எடுத்து ஹால்ல வச்சேன். ஓகே. ஹலோ. ஏண்டா யாகம் நல்லா நடத்திட்டு இருக்கியா? யாகமா? நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்துல பண்ணிட்டு இருக்கடா யாகம். அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலைங்கப்பா. என்ன இது? பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா யாகம்லாம் ஒண்ணும் நடக்கலைங்கிறானே. வரேன். யாரு பாண்டியண்ணாவா? சொல்லுங்க சாஸ்திரிகளே. என் புள்ளையாண்டா அங்க யாகம் நடத்தின்னு இருக்கானா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அற்புதமா பண்ணிட்டு இருக்காருங்க. அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்காக யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா. வரேன்டா அபிஷ்டோ. இத பாருங்கோ பாண்டியராஜன் சார், அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரர்கிட்ட தான் கொடுக்கணும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன். இத பாருங்க பாண்டியராஜன், நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன்னா அது நல்லா இருக்காது. பணம் மட்டும் கொடுங்க. சரி ஓகே. இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க. இதோ வந்துட்டேன். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன். யாருங்க நீங்க? என் பேர் பாண்டியராஜுங்க. உங்க வீட்டுக்காரு இந்த கேஷ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. பூ மேல வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனா பூ கிடைக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். உள்ள வாங்க. அப்படியா? வாங்க. வெயில்ல வந்திருக்கேள், என்ன சாப்பிடுறேள்? சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க, எலுமிச்சம்பழம் புடிச்சு கொடுங்க. என் ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான். வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா குடிக்கவே மாட்டேன். அந்த கேஷ் அப்படி கொடுக்குறீங்களா? செத்துருங்க, அது வந்துடுறேன். சரி. ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்மைன்னு இவ்வளவு பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு.
சாப்பிடுங்க. மோர்ல எலுமிச்சம்பழம் கொட்டையவே காணுமே. இருந்தா போட மாட்டேனா? இந்த பையன் போட்டோ எங்க வச்சிருக்கீங்க? நாங்க தவமிருந்து பெத்த ஒரே புள்ள கிருஷ்ண சாஸ்திரி. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா? இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இல்ல. இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இருக்க வாய்ப்பே இல்ல. அட என்ன நீங்க? இவன் தான் கிருஷ்ண சாஸ்திரி. என் ஆத்துக்காரர் நரசிம்ம சாஸ்திரிக்கும் எனக்கு பிறந்த ஒரே புள்ளையாண்டா. அட கடவுளே, இவன் கிருஷ்ண சாஸ்திரினா அப்ப அவன் யாரு? கோவம் வந்தா என் ஆத்துக்காரரும் இப்படியே தான் கத்துவார். சும்மா இருமா. நான் எதை செஞ்சாலும் என் ஆத்துக்கார மாதிரியே சொல்லிட்டு இருக்க வேண்டியது. மறுபடியும் எப்ப வருவே? என்ன சொன்ன? எப்ப வருவீங்க? என்ன இப்பவே? கடவுளே, அப்ப நான் ஒரு முஸ்லீம் வந்து சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டனோ? அவன் ஒரு முஸ்லீம்ங்கிறது வீரபாண்டி ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பாண்டியராஜு இது அவரோட தம்பிங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அவன் சொக்காவை பிடிச்சி நீதான் சுலைமானான்னு கேட்டுட்டா சுலைமான் சொன்னதுக்கு அப்புறமோ என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். இதுல எது நடந்தாலும் என் உயிர் போறது உறுதி ஆயிடுச்சு. இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவனை கிருஷ்ண சாஸ்திரியாவை எல்லாருக்கிட்டையும் காமிப்போம். அப்படி பண்ணல எல்லாருமா சேர்ந்து என் போட்டோக்கு மாலை போட்டுருவானுங்க. ஹோமத்தை அற்புதமா நடத்துறாருல? ஏன் நடக்காது? அவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்லன்னு தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்துல போட்டுட்டு பிரமாதமா நடத்துருவீங்கடா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார். யோ, எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்துற? காத்து அடிச்சு விட்டானா? காத்து மட்டும் அடிச்சதே, காத்து கருப்பு எல்லாம் சேர்த்து தான் மொத்தமா அடிச்சதே. காத்து கருப்பெல்லாம் ஆகல. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி உண்டாயிருக்கா. எல்லாம் நீங்க நடத்தின யாகத்தோட பலன் தான். நான் என்ன பண்ணேன்? இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியராஜன் சார். ஆமாங்கய்யா, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். வாய மூடுறா. உன் பொண்டாட்டி கர்ப்பம் ஆனதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதையாச்சும் அடிச்சு விடுறேன். என்னாச்சு குரு உங்களுக்கு? அவங்கிட்ட உங்களை பத்தி பெருமையா தானே சொன்னேன். வாய முடியா தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்த யாகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அச்சல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த சபைக்கு சர்மந்தனே. இந்த யாகத்தோட பலன் அவருக்கு தான் போய் சேரும். எனக்கு என்ன இவன் யாகத்தை என்ன நடத்த விடாம பண்ணிட்டு அதோட பலனை எனக்கு கொடுக்கறாங்கறான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சுலைமான் போன் பண்றானே. குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கோம். நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? அந்த நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம் பாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. நாளைக்கு அடி விழுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும், கைமா பண்ணிடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாத, கொலை கேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மளை எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நமக்கு முன்னாடி யாருன்னா இவங்க? நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம். எவனோ கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கான்.
அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல. அவன் அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கா, ஆனா அவன் இல்ல. அடம் கொய்யல நம்மள பாத்துடா. ராஜா தான் என்ன கொல்ல ஆள் அனுப்பி வச்சிருக்கான் அண்ணா. நில்லுங்க சாஸ்திகாரு, வழி விடுங்க. உங்களை நான் போக விட மாட்டேன். இது எங்க ரெண்டு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். விலகி போ. வீரபாண்டியா, மகா சண்டி யாகம் நடத்துற உங்க கையில ரத்த கரப்படுறது நல்லதில்ல. யாகம் முடியட்டுங்க, எல்லாமே நல்லபடி நடக்கும். என் பேச்ச கேளுங்க. என்னங்க, கிருஷ்ணசாஸ்திரி சொல்றது கூட உண்மைதாங்க. யாகம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வீரபாண்டியுடைய தம்பியை துண்டு துண்டா வெட்டி அவன் பொண்ணை கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இங்க வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புலிவேஷம் வேற போட்டு போனீங்க. இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாதிரி வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஐயா, அது வந்து போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்ல தம்பி, அன்னைக்கு புலிவேஷக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமானே தான். சுலைமான் ஓடாத நில்லு. ஐயோ, சரிங்க. முதல்ல நீங்க வீரபாண்டியா வீட்டுல என்ன செய்றீங்க? அடச்சு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரா, இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. ஆமா, இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். அடே சுலைமான், கெட்டப் எல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீல்ல? அதெல்லாம் இல்ல 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 இல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுவேன். அப்ப சரி, அப்ப சரி. பத்திரம் பத்திரம். உங்க சொல்றேன், போங்க போங்க. எப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் வர பண்றீங்க. அதை எவனுக்கு? அடங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. 2 ராகு 4 செவ்வாய்.
இவன் முஸ்லீமா? அதனாலதான் பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. ஒரு விஷயம் சொல்லணும். நான் கிருஷ்ண ஐயா ஐயா, நாம மோசம் போயிட்டோம். நம்ம வீட்டுல யாகம் நடத்துறதுக்கு பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமணன் இல்ல, முஸ்லீம். ஏய் சர்மா, உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? கிருஷ்ண சாஸ்திரி பிராமணன் இல்லையா? முஸ்லீமா? எப்பா என்ன முழுசா குழி தோண்டி புதைக்காம விட மாட்டீங்கடா. பெரிய அவங்க அர்ஜுனா கூட்டிட்டு வர சொல்றாரு. காசிக்கு போயிட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் அடிச்சாத மகனடா. நீங்க வந்துருங்க. இல்ல பெரிய என்ன கொன்றுவாரு. வாங்க வாங்க. அட நீங்களா எப்போ வந்தீங்க? கிருஷ்ண சாஸ்திரி, இந்த ஜெபோ நமாஸ் எல்லாம் எதுக்கு பண்ணீங்க? உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஹிந்துவா யாகம் பண்றேன், முஸ்லிமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல விட வீட்டை விட்டு துரத்துக்க. என்ன பேசுறீங்க சம்பந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டுறாரு. இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா? அவருக்கு எம்மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பாவிதான். இத முரட்டு. கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் மதிக்கணுங்கிற உங்களுடைய எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சுராப்பா. ஆனா நீங்க இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக. அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய், உன்னை விட மாட்டேன். உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன். இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தேன். நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம். என்னை பத்தி யோசிச்ச தலை தொங்கிடும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டுருக்கேன். முட்டி 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 முட்டிட்டு வந்துருச்சு. கிருஷ்ண சாஸ்திரியா? சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஏய் சிவா, இங்க வாடா. பாத்தியா, இவன் ஹைட் என்ன? இவன் 2 அடி, அவன் 6 அடி வளர்ந்திருக்கான். அவனை எங்க பிடிக்கணும், இவன் எங்க பிடிக்கணும் கூட தெரியாது உனக்கு. இந்த பாருங்க, வயசு பொண்ணு கிட்ட டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன கிருஷ்ண சாஸ்திரி சார், கிருஷ்ண சாஸ்திரி சார், அவன் கொஞ்சம் தெரியாதா? பாண்டியராஜ் சார், என்ன நீங்க
நான் பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. அம்மா நீ பார்த்து கண்டுபிடிச்சோ பார்க்காம கண்டுபிடிச்சோ என்ன எழுவோ முதல்ல நீங்க இருந்து உள்ள போமா போ உள்ள போன்னு சொல்றல. அது என்னடா அந்த பொண்ணு தொட்டவன ஜெல்லி மாதிரி விளையற நான் தொட்டவன அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். பிச்சை பிச்சை எடுத்துருவேன். போல உள்ள. ஐயோ இந்த பொண்ணையும் இந்த குடும்பத்தையும் இவங்க கிட்ட எப்படியா காப்பாற்றணும். இவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏங்க யாகம் இன்னும் எத்தனை நாள் முடியும்? அதாவது அஷ்டமி நவமி தசமி இன்னும் அஷ்டமி நவமி தசமி 3 நாள் தானே 9 நாளுங்கற. இப்படியே என்ன எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்க போறீங்க? உங்கள டேய் இன்னும் 2 நாள்ல யாகத்தை முடிச்சிட்டு நீங்க கிளம்புறீங்க. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. என்னையா பட்ஜெட் இல்லன்னு சொல்லிட்டு 9 நாள் யாகத்தை 2 நாள்ல முடிக்கணும்னு சொன்னா எப்படி முடியும் சொல்லுங்க? உங்க வீட்ல பணமே இல்லன்னு சொல்றாருங்க இவரு. எங்க கிட்ட பணம் இல்லன்னு சொல்றது நீ யாரியா? இங்க பாருங்க ஐயரா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல யாகம் நல்லபடியா நடக்கணும். சரியா? நீ வா. அம்மா தாயே இந்த யாகம் முடியற வரைக்கும் நீதாமா என்ன காப்பாத்தணும். காப்பாத்து தாயே. அரே சுவாமி எப்படி இருக்க? எப்படி இருக்க நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ எங்களை அந்த அலிமா சாப்பிட வச்சதுக்கு எங்க அப்பா என்ன குனிய வச்சு தீபாவளி சரவட்டி மாதிரி சும்மா டம 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 டமனு ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வலி இன்னும் போகலனா பாரு. அடக்கு இருக்கு சுவாமி. உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் ஹலீம்னு சொல்லி உன்னை நான் கலாட்டா பண்ணேன். என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கெல்லாம் அன்னைக்கு சலீமா சாப்பிட்டோம் நினைச்சு அலிமா சாப்பிட்டோம் நினைச்சு பயந்துட்டோம். நீ ஒன்னும் அலிமலை எங்களுக்கு கொடுக்கலல. மச்சி வாயா. அட ஐயோ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கே. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஹாய். ஹேய் நீ எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்த. கப் கூட ஜெயிச்சிட்டு வந்துட்டேன். ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன். சூப்பர். அட பாவி என் பொண்ணையும் சேர்த்து இவன் கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கே. இத வரேன். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? I love you. ஏய் என்ன சொல்ற? Yes, I love you. அப்ப என்ன நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கே தெரியும். டேய் சுமாரா அபர்ணா நீ வரல திடீர்னு ஐ லவ்னு சொல்லிட்ட. அதான் அவன் என்ன சொல்ல தெரியாம. அது இல்லடா. டேய் சுமாரா நீ சுலைமான் அவளுக்கு தெரியும். ஆனா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நீ அவட்ட சொன்னேன்னா அவ அங்க சொல்லிடுவா. பர் நம்ம வந்த பிளான் பூரா வேஸ்ட் ஆயிரும். நீ 2 நாள் டைம் கொடு. அதுக்குள்ள சுலைமான் 2 நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனா நோது மட்டும் சொன்ன எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சிடுவேன். பை. என்ன இது? அந்த பொண்ணு நம்மள பார்த்து கண்டடிக்குது. டேய் பாண்டியராஜ் இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா? ஹோமம் நடக்குது. ரிபிலா கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்ணடிக்கிறா. பாண்டியராஜ் இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார். அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? ஒரே கல்ல 2 மாங்கா. என்ஜாய். இப்ப பாருங்க. பாண்டியராஜ் சார் இருக்காரா? ஆமா நான் பாண்டியராஜன் தாங்க பேசுறேன். பிரபாஸ் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. பிரபாஸா? எங்க ஹீரோ பிரபாஸா? நான் தான் டாலி. மதுரையில ஃபைட் சீன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அது யாருன்னு விசாரிக்கும் போது உங்க பொண்ணு. நீங்க ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கலாம். என் பொண்ணையா மேரேஜா? ஆமா. என்ன அங்கிள் தானி ஷாக் ஆயிட்டீங்களா? பிரபாஸ் சார் சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ள வந்ததுனால என் லைஃபே டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிருந்தது. ஆனா உங்க கால் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறி போச்சு. நீங்க உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்தா மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஓரமா உங்களுக்கு ஒரு செலவு வச்சிருவோம். சார் எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சிடறேன். ஆனா அதுக்குள்ள நீங்க மனசு மாறிடாதீங்க. அம்மா அபர்ணா. என்னப்பா? உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேம்மா. மாப்பிள்ளை யாரு டாடி? பிரபாசுமா. அம்மாடி 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 என்னம்மா இப்படி திடீர்னு மயங்கி விழுந்து டாடி நான் வந்து சொல்லாத. நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு புக்கா வெளியிடு. ஆனா தயவு செஞ்சு என் பேச்ச மட்டும் மறுத்துறாதம்மா. ஹீரோ பிரபாசுமா 7 அடி உயரம். நதி எப்பவுமே கடல்ல தான் கலக்கணும். நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். This is my order. Yes. எலிங்க பொரியல மாட்டிக்கிச்சு. இந்த 4 நாளைக்கு நமக்கு டென்ஷன் இருக்காது.
வாரே வா. எந்த கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியில மிளகு போட்டு வறுத்து சாப்பிட்டதும் உடம்புல யானை போல வந்த மாதிரி இருக்குண்ணே. என்னண்ணா சாப்பிடுங்க. எப்படிடா சாப்பிட முடியும்? நாம இங்க மட்டன் சிக்கன் இறானி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம் அங்க நம்ம சுலைமான் தயிர் சாதமோ பருப்பு சாதமோ யாருக்கு தெரியும்? ஆமா தம்பி, அவன் 365 டேஸும் சிக்கன் 65 சாப்பிடுற ஆளு. டேய், நாம ஒரு வேலை செய்வோம். இந்த லெக் பீஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அவனுக்கு கொண்டு போவோம். இந்த பஞ்சாங்கம் வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி. என்ன தெரிஞ்சுதா? உனக்காக சிக்கன் லெக் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சொன்னா கேளுங்க பெரியப்பா. வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சுடா. சுமாரு பெரியப்பா தயவு செஞ்சு போங்க தம்பி. எத்தனை நாளைக்கு தான் அந்த சாம்பாரும் தயிரும் சாப்பிட்டு இருப்பேன். இந்த லெக் பீஸ் அந்த மேனேஜர் கம்னாட்டி வந்துட்டு இருக்கான். உட்காருங்க. உட்காருங்க. அம்மாடி தப்புச்சண்டா ஐயப்பா. இப்ப என்ன பண்றது? அடே, நீ கரெக்டா அவன் கையில கிடைக்கிற மாதிரி வீசிடுவேல்ல. உனக்கு ஏதாவது டவுட்டா? இப்ப பாரு. லெக் பீஸ் பறக்குதுடா. இதான் இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். ஐயோ யப்பா, சிக்கன் எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கலாம்டா. வாடா. யார் போட்டது இது? என்னையா பாண்டியராஜ், என்னது ஒண்ணு இல்லையே. மறைக்கிற ஒண்ணு இல்லையே. என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்க? வெங்காய பக்கோடாயா? வெங்காய பக்கோடா ரொம்ப நல்லா இருக்குமா? சாப்பிடுறேன். கெட்டு போன பக்கோடாயா? கெட்டு போனாலும் நீ சாப்பிட கூடாது. அட கடவுளே, சூடான வெங்காய பக்கோடா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பா, இது வெங்காய பக்கோடா இல்ல, சிக்கன் பக்கோடா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா பிராமண துரோகி, காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு சிக்கன் பக்கோடாவா கொடுத்துருக்கேன். அதென்ன லாலிபாப்? இல்லப்பா, அது போடுங்க. சச்சி, ஏய், ஹோமம் நடக்கிறது வீட்டுக்குள்ள, இதெல்லாம் யாரா கொண்டு வந்தது? ஐயா, இந்த அக்கிரமத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. வெங்காய பக்கோடான்னு சொல்லி கோழிக்கறியை கொடுத்து தின்ன சொல்றாங்க. நாங்க திங்க போனோம். அப்பா வீச சொன்னாரு, நாங்க வீசிட்டு அவ்வளவுதான். இந்த பாக்கெட் பாண்டியராஜ் தான் பண்றதை எல்லாம் நீ பண்ணிட்டு ஐயா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறியா? இந்த ஆளை வச்சு யாகம் பண்ணலன்னு பொறாமையில அப்படி பண்ணிட்டு இருக்கேன். டேய் பாண்டியராஜ், எங்க நான் இருந்தா உன் குட்டு வெளிப்படுற மோனே நான் வீட்டை விட்டு வெளியேத்துறியா? டேய், உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா. இது எங்க அம்மா மேல சத்தியம்டா. டேய், வீரபாண்டி ஐயா, இன்னைக்கு ஸ்ராவணி பஞ்சமி சுப முகூர்த்தம். இந்த மஞ்சள் குங்குமத்தை உங்க வீட்டு மகாலட்சுமிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால உங்க தங்கச்சி சரஸ்வதிக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரஸ்வதி அம்மா உங்க தங்கச்சி, அவங்கள நீங்க மன்னிச்சு. என் தம்பியும் பொன்னியும் கொல்ல முயற்சி பண்ண அந்த பாஷா குடும்பம் இந்த யாகம் முடிகிற வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்க விட மாட்டேன். இத கேளுங்க. அப்பேற்பட்ட நரசிம்ம வீட்டுல ஒரு பிராமணனா என்ட்ரு ஆயிருக்கானா நம்ம சுலைமான் சாதாரணமான ஆளே கிடையாது. ஆமாண்ணா. அடத்து, இது சீக்ரெட் மேட்டர். மெதுவா சிரிங்க. முட்டாளுங்க, சீக்ரெட்னு சத்தமா சொல்லிட்டு சிரிப்ப சீக்ரெட்டா சிரிக்கிறானுங்க. இப்போ யாகம் நடக்கிறப்போ நம்ம சுலைமான் பாஷா சரஸ்வதியோட பையன்னு தெரிஞ்சிட்டா, அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த அல்லாஹ் தான் காப்பாத்தணும். சுலைமான இல்லடா, அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாரு. அல்லாஹு அக்பர். சுலைமான் தொலைஞ்சான், பாண்டியராஜ் அழிஞ்சான். ஐயா உங்களை உள்ள விடணும்னு சொல்லிருக்காரு. இல்ல போங்க, சொல்ல கேளுங்க. டேய் பாண்டியராஜா, சர்மா கேட்ட பைத்தியமா என்ன? டேய் எங்கடா வந்த? அந்த கிருஷ்ண சாஸ்திரி பாஷா சரஸ்வதி பையன் சுலைமான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு. மறுபடியும் ஏன் உள்ள வந்த? உனக்கு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறேன். முதல்ல இவனை போட்டு தள்ளு. நம்ம வீட்டுல யாகம் நடத்துற அந்த கிருஷ்ண சாஸ்திரி யாருடா? என்ன இது? நம்ம வீட்டுல யாகம் பண்ற கிருஷ்ண சாஸ்திரி சரியா யாகம் பண்ண மாட்டேங்கிறாரா? இவனுக்கு தான் சரியா பண்ண தெரியுமா? வீணா பாவம் அவர் மேல பழிய போடுறான். இன்னொரு சாத்து சாத்திரலாம்ல. செத்து போயிடுவான் சார். நீங்க போங்க, என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். அட்டாக் பண்ணது என் சித்தப்பா இல்ல, அத மாமாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, நம்ப. அன்னைக்கு புலி வேஷத்துல வந்தது யாரா இருக்கும்? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. டேய் பாண்டியராஜ் ஃபோன் பண்றாரா? ஐயோ பைத்தியக்கார பாண்டியராஜா. ஹலோ, நீங்க ஒரு தடவை நீங்க கட்டிக்கு போற பொண்ணோட பேசுங்களேன். அங்கிள் டார்லிங், நிஜமா எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டமா? அபர்ணா, இங்க வாமா.
பிரபாஸ் உன் கூட பேசணும்னு ஒத்த கால நிக்கிறாருமா. பிரபாஸா? ஆமா. ஹலோ ஹலோ பிரபாஸ் ஹியர். பிரபாஸ் ஏங்க அப்பர்ணா ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட தெரியாதுங்க. எனக்காக பாரு. அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சல் அடிக்காய்ச்சலே நெஞ்சுக்குள் அனல் காய்ச்சலே உன்னோடு நானும் தான் சேர்ந்து வாழவே மண்மேலே பிறந்தேனே நானே. நல்லா இருக்கா? சூப்பரா பாடுனீங்க. தேங்க்ஸுங்க. மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா? சரி அதெல்லாம் விடு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னத்த சொல்றது, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றான். முதல்ல உனக்கு காதலிச்சது யாருன்னு சொல்லு. என்ன? ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு. பிரபாஸ். ஓகே, அப்போ நீ யார காதலிக்கிற? அது சொல்லு. யாருன்னா நான். கல்யாணி மேடம், கௌரி பஞ்சாங்க வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க சாஸ்திரி. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே. நான் லவ் பண்ணது என்னோட தாவணி கழட்டி விட. யூ சீக்கிரம் போடி. கிருஷ்ண சாஸ்திரி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஐயோ என்னங்க இது எக்ஸ்போசிங்? இது என்ன கேரளா நினைச்சீங்களா? மதுரை. யாராவது பார்த்தாங்கன்னா சீ விடுவாங்க. என்னது? அதுக்குதான் யாராவது பாக்குறதுக்குள்ள தாவணியை கட்டி விடு. நானா நித்திய பிரம்மச்சாரி கட்டோர ஏக தண்ட உத்தண்ட உபாசகண்ணா. இந்த அபச்சாரத்தை செய்ய மாட்டேங்க. கட்டாம போனா நீதான் தாவணி உருவனன்னு சொல்வேன். வா கட்ட. நான் எதுவும் பார்க்கல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னங்க நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. இப்படியே இருந்தா போயிடும். என்ன போகும்? இந்த வீட்டு மானத்தை சொன்னமா. என்ன ஷர்மிளா, கிருஷ்ண சாஸ்திரியோட நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு உன்ன மாதிரி ஆப்ஷன் இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எனக்கு அவனோட தான் கல்யாணம். ஷர்மிளா கிருஷ்ண சாஸ்திரியோட ஃபிக்ஸ் ஆயிட்டா. பிரபாஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் பிரபாஸையே லவ் பண்றேன். ஆடி போயிட்டாரு கிருஷ்ண சாஸ்திரி. ஏ அப்பர்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுடி. ஹாய் சுலைமான். சுலைமான், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்ச? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, என்ன கூட்டிட்டு போ. முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஓய், மரியாதையா என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அந்த தனி டேங்க் மேல இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி சுலைமான்னு கத்தி கூப்பிடவா? பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. சரி வா, வந்து தொலை. சீக்கிரம் வா. பை. ஏய், நீ எப்படிங்க? அந்த லூசங்க அவ பிஸியா இருக்கா, அதனால என்ன பேர்க்கா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவ பிஸியா இருக்கனா நீ போவியா? கோவப்படாத கிருஷ்ண சாஸ்திரி. தொடாத. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா போலாம். ஹே, இது அழகா இருக்குல்ல கிருஷ்ண சாஸ்திரி? என் கையில போட்டு விடு. தப்பு, நான் போடக்கூடாது. அப்ப நீ தான் போட்டு விடணும். போடு. ஹலோ, போலாமா? வா.
கொன்னுருவேன். அன்னைக்கு உங்க தம்பிய புலி வேஷத்துல கொல்ல வந்தது இவன். ஐயா படிச்சிருக்க அந்த சக்கரை பாட்டி சொல்லுதா அந்த மாதிரி போடல. சக்கரை பாட்டியா? அன்னைக்கு கொலை செய்ய வந்தது பாஷா இல்லையா? உங்க பொண்ணை கடத்திட்டு போய் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாயா அந்த சக்கரை பாட்டி? அந்த சக்கரை பாட்டிகிட்ட சொல்லு, அவன் சீக்கிரமே சாக போறான். வீரபாண்டி ஐயா, அன்னைக்கு நீங்க கோவத்துல பாஷாவோட குடும்பத்தை கொல்ல போனீங்க. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் கூட பத்தாம போகலாம். ஆனா அவனை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதுங்க ஐயா. மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறுத்துங்க. யாருங்க நீங்க? வீரபாண்டியரை பார்க்க வந்திருக்கிற பாண்டிய நாட்டு மகாராணி. எங்க உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. நான் அவர்கிட்ட தான் காட்டுவேன். வீரபாண்டி ஐயா கிட்ட நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் பேசணும். வீரபாண்டி ஐயா கிட்ட அந்தரங்கமான விஷயம் பேசணுமா? நில்லு. உன்னை பார்த்தா மகாராணி மாதிரி தெரியலையே. 10 பேரை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதே. வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? உனக்கு சந்தேகமா இருந்தா என் சின்ன வயசு போட்டோவை பாரு. சமந்தா, நீ எங்க ஓடி போனாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் உன்னை உண்மையை சொல்ல விட மாட்டேன்டா. ஷர்மிளா, உங்க அப்பா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார். நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன விஷயம்? அது நான் கிருஷ்ண சாஸ்திரியை விரும்புறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? சுலோக்ஷனா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது. அத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனசை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதே தப்ப நான் செஞ்சு உங்ககிட்ட இருந்து தூரமா போக விரும்பல. எனக்கு என் காதலை விட உங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டு துருமா வெட்டி போடுங்க. வேண்டாமா சார்? தம்பி, அண்ணா, அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசிட்டு வாங்க. அண்ணா, அதுக்கு லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறதுதான் தப்பு. போய் பேசிட்டு வாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ண சாஸ்திரி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ஜாதியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் பிராமணன் தெரியுமே. தெரிஞ்சுதான் சொல்றேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பேச்ச கேளுங்க சார். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த சம்பந்தம் வேண்டாம் சார். பாண்டியராஜ் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போய் பேசிட்டு வாங்க. அது இல்ல சார். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். வீடு தெரியும்ல? தெரியுமே. வந்து காட்டு. நான் வர மாட்டேன், சொல்ல மாட்டேன், காமிக்க மாட்டேன். ஏய், அண்ணன் சொல்லிட்டாருல. ஏன் அண்ணா சொல்ல செஞ்சணுமா? எப்ப பேசுற? வாய் மூடிட்டு வா. மரியாதையா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பல்ல. வாங்க போலாம். டேய் சுலைமான், நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா. யூ ஆர் சக்சஸ். ஷர்மிளா உன்னை லவ் பண்றேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா. சம்பந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்கா? ஏன்டா? டேய், அவங்க போய்கிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா. அங்க போனாங்கன்னா நான் சுலைமானுக்கு தெரியல. இவனுங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. எந்த பக்கம் போகணும் சொல்லி தொலை. காலனி இதுதான், ஆனா வீடு எங்கன்னா தெரியல சார். நல்லா வச்சுக்கிட்டு என்னன்னு பேசி தொலை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார். 4 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும். எப்போ பிரபாஸ் நினைச்சு போனை கட் பண்றாரா? இப்ப யாருக்கு போன் பண்றது? கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம். அவனுக்கு எதுக்குடா? கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டது அவன் தானே. கொஞ்ச நேரம் அவங்கிட்டே விளையாடுவோம். ஹலோ, யாரு? என்கவுண்டர் ஏகாம்பரன்டா, என் பென்று. ஐயோ, இவ இன்னும் இந்த கேஸ் விடல போல இருக்கே. சொல்லுங்க சார். தப்பான ஆள்கிட்ட என்ன அனுப்பி வச்சுட்டல. உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டிராபிக் மட்டும் இல்லைன்னா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன்.
அடச்சா, இவன் நம்மள குழி தோண்டி புதைக்காம விட மாட்டான் போல இருக்கு. சீக்கிரம் போ. ஐயோ, என்னடா ஆச்சு நோக்கு? இவ்வளவு பதட்டமா எங்க போயிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா வர 1 மாசம் ஆகும் சொல்லிடுமா? இந்த வீடு தான், வாங்க. யோ சாஸ்திரி, சாஸ்திரி. யோ, என்னையா டூலெட் போர்டு போட்டுருக்க வீட காட்டுற? ஆமா, டூலெட் போர்டு போட்டுருக்கு. அப்ப வீட மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவை வீட மாத்துறவன் சம்பந்தத்தை மாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்ப இந்த சம்பந்தமே வேண்டாம். கேன்சல். நீ யாரியா? அடிக்காதீங்க சார், இருக்கிற முடிவு கொட்டிட்டு போல இருக்கு. ஐயரா, இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே? யாரையா சொன்னது? இந்த வீடு என்னோடது. நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? காட்டுறேன், என் கூட வாங்க. நிறுத்து, இங்க தான்டா. வா, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டே இருங்கோ. ஆஹா, அம்மான்னா இப்படி இருக்கணும்டா. மகாலட்சுமி பிம்பலக்கடி பிலாக்கி மாதிரி இருக்காங்க. யார் தம்பி நீங்க? கிருஷ்ண சாஸ்திரியை பார்க்கலான்னு வந்தோம். ஐயோ, அவ இப்பதான் ஏதோ அவசர வழியா வெளியில போயிருக்கான். அவருக்கு 25,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலாம்னு வந்தோம். 25,000? ஆமாங்க. இங்கே நிக்கிறீளே, உள்ள வாங்கோ. உன் பேர் என்ன? கிருஷ்ண. உன் பேரும் என் புள்ளையாடா பேரும் ஒண்ணுதானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாங்களா? எதுக்காகப்பா? அவனுக்கு அம்மா இல்ல, அதனாலதான். 25,000 கொடுக்க போறேன். கூப்பிட்டுக்கோ ராஜா, கூப்பிட்டுக்கோ. அம்மா, அம்மா, அம்மா. ஐயோ, எவ்வளவு அழகா கூப்பிடுற. என் புள்ள கூட ஒரு நாள் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லப்பா. சிச்சுவேஷன் எப்படிமா, அதனாலதான் இப்படி படம் ஓட்டுறான். அப்படின்னா நீங்க தான் என் அம்மா. வேண்டான்னு சொல்லுவீங்களா அம்மா? நான் ஏன்பா வேண்டான்னு சொல்ல போறேன்? அதான் பணத்தாலே அடிச்சிட்டேலே. சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிடுறேன்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஃப்ரிட்ஜ் தண்ணி? அதெல்லாம் வேண்டாமா, ரொம்ப பசியில வந்திருக்கும். பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுகாய், அதுல கொஞ்சம் நெய்யை ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாமா? காசேதான் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்க? சாப்பாடு தானே, வாங்கோ. வாங்க வாங்க. நிறுத்துங்க. இதாங்க நரசிம்ம சாஸ்திரி வீடு. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சேம் டு யூ. உங்களுக்கு உதவாத ஆளியா? என்னைய மாதிரி கரெக்ட்டா அட்ரஸ் சொல்றவன் இந்த உலகத்துல வேற எவன் இருக்கான்? என்ன சார், இனிமே எவனுக்காவது அட்ரஸ் காமிச்சே உன் மட்டம் பண்டே உடைச்சு விட்டுருவோம். போயா. யோ, உள்ள வா. யோ, கூப்பிடு. யாருங்க வீட்ல? இதோ வந்துட்டேன். நீங்கெல்லாம் யாரு? நரசிம்ம சாஸ்திரி வீடு தானே? இதேதான். ஹச்சசப்ல யாத்துக்காரரும் இதே ஹைட், இதே பர்சனாலிட்டி. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இதே தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரும் இதே ஹைட், இதே வெயிட். என் ஹைட்டுக்கு இவர் ஹைட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? யோ, சுமரியா. என்னங்க, நாங்க 2 பேரும் ஜமீன் வீரபாண்டியனோட தம்பிங்க. என்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு, உள்ள வாங்கோ. உள்ள போயிட்டா மட்டும் விளங்கிற போது. சரி போங்க. செத்து அப்படி உட்காருங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். அம்மா மேல எவ்வளவு பாசம். பாசக்கார பிள்ளை. பக்கம் அடையணுங்களா? நடிகன் படத்துல வர சத்யராஜை விட பெரிய நடிகனா இருக்காண்டா அவன். எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் மோராமா? ஆமாங்க, ஏதோ பேசணும்னேலே. எடுத்துக்க. எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றா. உங்க அபிப்பிராயம் என்னன்னு அண்ணன் கேட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும்? அம்மா, எதுக்காகப்பா? நாம வெஜ், அவளும் நான் வெஜ். ஒத்துக்காதீங்கோ. பைத்தியமா உனக்கு? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா. பணத்துக்கு முன்னாடி வெஜ்ஜாவது நான் வெஜ்ஜாவது. உங்களோட சம்பந்தம் எங்களுக்கு சம்மதம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாரு நினைக்கிறேன். இந்த ஆத்துல நான் வச்சதுதான் சட்டம். நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஊன்னு சொன்னாருன்னா கோமட்லயே குத்துவேன், பாத்துக்கோங்க. எது மேலமா குத்துவீங்க? அது செல்லமா கோமட்ல குத்துவேன்னு சொல்றாங்க. ஆமாமா, அதேதான். சரிங்க, நாங்க புறப்புறோம். ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. வந்துடுறோம். உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா நீ கேட்டியா? நீ என்ன விரும்பலையா? நம்ம 2 பேரு கல்யாணத்துக்கு ஏன் முடிவு முக்கியம் இல்ல. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அப்பதான் ஒத்துக்கிட்டாரு இல்ல? ஆமா, ஒத்துக்கிட்டாரு. நான் கிருஷ்ண சாஸ்திரிங்கறனால ஒத்துக்கிட்டாரு. அது சுலைமான்னு தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டேன். கிருஷ்ண சாஸ்திரி? என் பேரு கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமா. நான் உன்னோட அத்தை சரஸ்வதி பாஷாவோட புள்ள. அவன் முஸ்லிம்னா அப்ப நீ யாரு? அப்பா அப்பா அம்மாடி
பிராமணர்கள்லாம் சேர்ந்து யாகம் பண்ணது ஒரு முஸ்லிம்க்கும் ஒரு கிறிஸ்டினுக்குமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா. மாமாவோட கோவத்தை குறைச்சி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உன்னை காதலிக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காது, மறந்துரு. என்னால முடியாது. நீ யாருன்னு தெரியாம இருக்கும் போது நான் உனக்கு காதலிச்சேன். இப்படி யாருன்னு தெரிஞ்சிருச்சு விட மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்கும், அவ்வளவுதான். ததாஸ்து. என்னையா கிருஷ்ணசாஸ்திரி, சுலைமான், இது உனக்கே நியாயமாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. கைய கொடுங்க, கைய கொடுங்கன்னு சொல்றேன். நீங்களே கொடுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு 10 புள்ள பிறக்கட்டும். ஏகலிங்கா, வயசுக்கு மீறின வேலையை பாக்குறேன். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த புத்தகத்தை படி தம்பியை கைய கொடுங்க. அம்மா நீ கைய கொடு. இனி உங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஐயா வீரமணியன் ஐயா, நமஸ்காரம். சாஸ்திரி சொல்லுங்க, நேபாளத்துல எப்போ வந்தீங்க? உங்க சம்பந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேபாளில் எனக்கு என்ன வேலை? எமிரேட்ஸ் ஃபிளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேனாக்கும். நல்லது. நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஒரு நல்ல தேதி பார்த்து சொல்லுங்க. இந்த வாரமே வர்ற வெள்ளிக்கிழமை காலையில 9:32 சுபயோக சுப முகூர்த்தம் இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுடலாம். சுபம். அந்த முகூர்த்தத்திலேயே தாம்பூலத்தை பார்த்து. டேய் நரசிம்ம சாஸ்திரி இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம கதை கந்தலா இருந்தா ஆகாது. ஹலோ சங்கரமாடியா, அவன் யாரு? நீங்க தானா? சரி சார். ஹலோ. விரோதி வீட்ல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க நீயும் உன் புள்ளையும் லுங்கியும் ஜட்டியும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், யாரா நீ? உன் நலன் விரும்பி உனக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோ. என்னது? அந்த வீரபாண்டி ஐயா தன் பொண்ண நரசிம்ம சாஸ்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறாராம். நரசிம்ம சாஸ்திரியா? அவன் யாரு? Facebookல கிடைப்பானா? அவர் ஃபேஸ்க்கு இன்னும் புக் எல்லாம் வரல. நான் ஒரு நம்பர் சொல்றேன், எழுதிக்கோ. 9160127777. நீ அவனுக்கு போன் பண்ணி அழு. ஹலோ, யாரா போன்ல பேசுறது? அபிஷ்டு யமகண்ட நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க. யோ சாஸ்திரி, சங்கரபாண்டியன்னு தெரியுமாயா உனக்கு? அமெரிக்காவுக்கு பின்னேடன் எப்படியோ அது மாதிரி ரத்னபுரிக்கு ஒரு சங்கரபாண்டி. இது எனக்கு தெரியாதா? ஆமா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? யோ, பேசுறது இந்த சங்கரபாண்டி தான்யா. ஐயோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. நீங்க உயிரோட இருக்கிறது தெரியாம பேசிட்டேன்னா. என்னடா, அந்த வீரபாண்டிய மகளை உனக்கு மருமகளாக்கிக்க போறியா? ஆமாண்ணா, நீங்க உங்க ஆத்துக்காரி குழந்தைகள் உங்க அடி ஆட்கள் அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து இருந்து விருந்து சாப்பிட்டு போகணும். சாஸ்திரி, அந்த வீரபாண்டியனுடைய மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்க, அதே மேடையில உன்னையும் உன் பையனையும் குறுக்கால வெட்டிடுவேன். உடனே போய் கல்யாணத்தை கேன்சல் பண்ண. என்னாச்சுனா எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீள்? அதை ஏண்டி கேக்குறேன்? இந்த கல்யாணம் நடந்தா என்னையும் நம்ம பையனையும் குறுக்க விட்டுவேன்னு சொல்றாண்டி அந்த சங்கரபாண்டி. அப்படியா? அப்ப மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டு அந்த வீரபாண்டி சும்மா விட்டுவாரானா? எப்படி அவன் சும்மா இருப்பான்? அவனும் என்ன வெட்டத்தான் போறான். என்ன டென்ஷனா இருக்கீங்க? அதாண்டா, அந்த வீரபாண்டியனோட பொண்ணை நீ லவ் பண்ணி தொலைச்சது அங்க, கல்யாண சாவுமணி அடிக்க போறது இங்க. என்னப்பா சொல்றீங்க? நான் எப்ப அவளை லவ் பண்ண கல்யாணம் பண்றதுக்கு? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? அவாத்திர நீ யாகம் கூட நடத்திருக்க? நான் எந்த யாகமும் நடத்தலப்பா. என்னடா சொல்ற? யாகத்தை நீ நடத்தலையா? இல்லம்மா. வேற யாரு நடத்திருப்பா? நான் தான் நடத்தனம்மா. நீயா தம்பி? எப்படி இருக்க? யாருடி இந்த பையன்? நோக்கு எப்படி தெரியுமனா? நம்ம புள்ளதானா? ஆஹா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ, ஐயோ சிவசிவா, நீங்க நேபாள் போயிருந்தப்போ இந்த பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு என்ன மறுபடியும் அம்மாவாக்கிட்டானா? தம்பி, இவர்தான் உன் தோப்பனார். வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. சிச்சி தம்பி, உங்க பையன் என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டான்ப்பா. யாரோ வந்து இவகிட்ட யாகம் செய்யணும்னு கேட்டதுக்கு நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ் ஆயிட்டான். அவங்க என்னடா நான் தான் கிருஷ்ண சாஸ்திரின்னு நினைச்சு என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் அந்த வீரபாண்டி ஐயா வீட்டுல யாகம் பண்ண வச்சுட்டாங்க. வீரபாண்டி ஐயா பொண்ணு என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அப்போ வீரபாண்டியம் பொண்ணு காதலிக்கிறது ஒன்னையா? ஆமா அப்பா அவர்களே. இவனுக்கு தோப்பனாரா நடிச்சு இவனை கல்யாண மேடையில உட்கார வச்சுட்டா இவன் தலை கட்டு நம்ம புள்ளையாண்டா சேஃப். அந்த பொண்ணு உன்னை மனசார காதலிச்சிருக்கா. நீ அந்த பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தர்மமும் சாஸ்திரமும் சொல்றாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்பா? நீங்க தான் என்னோட உண்மையான அம்மா அப்பா இல்லையே. இல்ல சித்த வாய மூடின்னு இருக்கியா? கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நாங்க தான் உங்க அப்பா அம்மா. நீ நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியா இரு. தம்பி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நடக்க போற சுபகாரியம். ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கும். சொந்தங்கள் சேர்ந்து பூமால சூட்ட பேரன்பு தித்திக்குதே, சந்தோஷம் பொங்கிடுதே. சொந்தங்கள் சேர்ந்து பூமாலை சூட்ட
மொழிகள் சொல்லி மெல்ல மெல்ல காதல் கொண்டு அன்பாய் நாமும் சேர்ந்து இருப்போம் வா வா. ஓ செல்வமும் தான் பெற நலமுடன் தான் தினம் நீ வீர் வாழ்ந்திட உம்மை வாழ்த்துவோம் சிவப்பிரகாசமே. மங்கள நாள் என்றும் உதிராமல் நீ மங்களம் பெற்று வாழ்ந்திடவே இந்த பந்தம் என்றும் நீடித்த நிலைக்கணுமே. ஓ என்னாலும் அன்பு நிலைத்திடவே இந்த வாழ்வினில் சொர்க்கம் கிடைத்திடவே நல்ல இன்பம் தொடர வரங்கள் கிடைக்கணுமே. யாருங்க நீங்க? அப்படியே ஆத்துக்காரர் மாதிரி இருக்கீங்க. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் முகவரி மாற்றி விட்டாய். மந்திரம் சொல்லி முடியும் முன்பே எந்தன் உயிர் நீயானா. பஞ்சாங்கம் மறந்துடத்தம் பார்வை அம்பு பேசினாய். அதுல நாங்கள் ஆடின்னு என்ன நீ பிடித்தாய். நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை நீ வாடி எந்தன் பின்னே. தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் முகவரி மாற்றி விட்டாய். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதே. கள்ள காதல் செஞ்சு உலகம் கேட்டு கிடக்குடா. கண்ணில் பட்ட ஆளையெல்லாம் புருஷனாகவே நினைச்சு பார்க்கும் மனைவி இவளை தப்பா எண்ணாதே. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படாதே. அன்பாலே ஆனது வாழ்க்கை காதலிலே தொடங்கிடும் வாழ்க்கை கனவுக்குள் பொங்கிடும் இன்பம் தான். யோ பாண்டியராஜ், பிரபாஸ் மேல ரொம்ப ஆசையை வளர்த்துக்காத. ஏன்? அந்த பிரபாஸ் மாதிரி போன் பண்ணது நான் தான்டா. ஏ பாண்டியராஜ், துள்ளல ஒரு பாட்டு பாடுங்கடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா. நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா. நாலு நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா. நெஞ்சு தொட்டதடா புத்தி கெட்டதடா. கடவுள் படைத்த மனிதர்களே, மனிதன் படைத்த கடவுள்களே, தப்பை தடுத்து எங்கு தட்டி கேட்க மாட்டீரா. தப்பை தடுக்க மாட்டீரா தட்டி கேட்க மாட்டீரா. வேஷம் போட்ட திருடன் இவன் தான், மோசம் செய்கிற முரடன் இவன் தான். வேஷம் போட்ட திருடன் இவன் தான். குருவிந்தா உன்கத கோவிந்தா கோவிந்தா பஜ கோவிந்தா. எதுக்கு அந்த ஆளை அடிச்ச? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு விதியை யார் அறிவா. உண்டக்கு மண்டக்கு செஞ்சு புட்டு நீ மண்ட காஞ்சி நீ போனாய். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு விதியை யார் அறிவா. जब प्यार किया तो डरना क्या. प्यार किया कोई चोरी नहीं की. प्यार किया प्यार किया कोई चोरी नहीं की. छुप छुप आहें भरना क्या. जब प्यार किया तो डरना क्या. बंगारू प्यार किया तो डरना क्या. என்ன திடீர்னு அதிர்ச்சி ஆகுற? ஏ பாண்டியராஜ், துள்ளல ஒரு பாட்டு பாடுங்கடா. பாண்டிய ராஜா பாண்டிய ராஜா கட்டி மேளம் கொட்டிடுச்சு. மன்மதராசா மன்மதராசா கன்னி மனசே கில்லாதே
நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஜய வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் திரு நரசிம்ம சாஸ்திரி அவர்களின் குமாரன் சிரஞ்சீவி கிருஷ்ண சாஸ்திரிக்கும் ஜமீன் வீரபாண்டியன் அவர்களின் குமாரத்தி சௌபாகியவதி ஷர்மிளாவுக்கும் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னதெல்லாம்? டேய், இந்த வேலை இங்க வச்சுக்காத, மரியாதை வீட்டு விட்டு வெளில போயிடு. பாண்டியராஜ் சார், எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்பா ஐயர் பாஷை பேசிட்டு அப்படியே அசந்து போய் நின்றுவேன். உன் சாய வெளுத்து போச்சுடா. நீ முஸ்லீம் கிருத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. புஜ்ஜி கண்ணா, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். என்ன பிடிச்சு கொடுத்தா உன்னை போட்டு கொடுத்துருவேன்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்துற. டேய், நீ மனுஷனா இல்ல மரண பயமாடா? உன்னால என் உயிர் போய்கிட்டு இருக்கா. ஏ பாண்டியராஜ், எதுக்காக இப்ப வேதனைப்படுற? கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சி கூப்பிடலையேன்னு வருத்தப்படுறேன். இருங்க, அவசரப்படாம என் பேச்ச கேளுங்க. உங்க பொண்ணு மாதிரி அன்னைக்கே உங்க தங்கச்சி சரஸ்வதி தன் காதல முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க கல்யாணத்தை இந்த மாதிரி ஜாம் ஜாம் நடத்திருப்பேன். அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர வைக்கணுங்கிறது தான் பாண்டியராஜ் சாரோட யோசனை. சரிதானே பாண்டியராஜ் சார்? தம்பி அண்ணா, அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு வர சொல்லிட்டு வாங்க. சரிங்கண்ணா. பாய்டா. பாத்து போங்கோ. டேய், ஐயர் பாஷா பசங்க வீட்ல மாட்டிப்படா. தெரியும்டா, பாத்துக்கிறேன். மா, அம்மி. சுலைமான். அம்மா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் எப்படி போச்சு? அது சூப்பரா போச்சுப்பா. வெரி குட். ஆமா, சித்தப்பாலாம் எங்கம்மா? அதோ சித்தப்பா. அந்த வீரபாண்டியனுடைய சொத்து மொத்தமும் நமக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டியா இல்லையா? சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். மொத்த சொத்து எனக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அண்ணா, அந்த வீரபாண்டியனோட தம்பிக்கு வந்திருக்கானுங்க. இருங்க. அண்ணா, கொஞ்சம் அண்ணியை கூப்பிடுறீங்களா? சரஸ்வதி. என்னங்க? அண்ணி, நம்ப முடியல. நீங்க ஏன் வீட்டுக்கு? அண்ணி, நாங்க உள்ள வரலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது கூட உங்க வீடுதான். உள்ள வாங்க, வாங்க, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. நீ நல்லா இருக்கியாக்கா? இந்த பொண்ணு யாரு? உங்க மருமக அண்ணி. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. வர 12ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் தாங்க. உங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் என்ன விசேஷத்துக்கு அழைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுக்கா. நீங்களும் கண்டிப்பா வரணும் மாமா. வரேன். ஆனா உங்களுக்காக இல்ல. என் மருமகளுக்காக வரேன். சரஸ்வதி, என் மருமகளுக்கு சீர்குடு. சரிங்க. டேய், நீ கிருஷ்ண சாஸ்திரி உங்க மாமா வீட்டுல இருக்கிறது உங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்புறம் நீ சுலைமாங்கிறது உங்க மாமாக்கு தெரியாது.
அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்துல உண்மை தெரிஞ்சா 2 குடும்பத்துக்கு இடையில பெரிய கலவரமே வெடிக்கும்டா. கடைசியில அந்த கலவரத்துல உன்னையும் சாகிடுவாங்கடா. என் 2 குடும்பம் சேர்றதுக்காக கல்யாணமா இருந்தாலும் சாவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரெடி. ஹலோ யோ அனகொண்டா, உன்கிட்ட வில்லனுக்கான அடையாளம் ஒண்ணு கூட இல்லையே. காமா இருக்கிறதுனால காமெடியான்னு நினைச்சிடாத. நான் என்ன உன் மச்சானா காமெடி பண்றதுக்கு? அந்த வீரபாண்டி தன் பொண்ண சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு ஆம்பளையா இருந்தா கிட்னாப் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அங்க யாரோ என் மேல புஷ்பத்தை வீசி கூப்பிடுறானா? எதுக்கு இவளை கூப்பிடுறான்? Who are you man? Why you are beating my wife with savar? You are gentleman. I am astrology man. That marriage boy போறோம் தமிழ்ல சொல்லு. அந்த மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல, சுலைமான். அவனோட அம்மா அப்பா கூட ஒரிஜினல் சரி, டூப்ளிகேட். இவன் என்ன மாட்டி விட்டுடுவான் போல இருக்கே. இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. சாஸ்திரி அவர்களே, நீங்க எவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க பாண்டியராஜன் சார், இவன் என்னண்ட ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். கல்யாண மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல சுலைமான்னு இவன் சொல்றான். அது மட்டும் இல்ல, நாங்க கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்ல, டூப்ளிகேட்டா. அதுல என்ன அவ்வளவு அழுத்த வேண்டி இருக்கு? நீங்க டூப்ளிகேட் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடி இவனுக்கு தெரியும். உனக்கு தெரியாத விஷயம் கூட இவனுக்கு தெரியும். பாவி பாவி, எல்லாருமே திருட்டு பசங்களா இருக்காங்க. இன்னும் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? டேய் சம்பந்தம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சார்? இவங்க தப்பான ஆளுங்க. இவங்க நீங்க உங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது, கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நல்ல மனுஷங்க மேல அவன்டமா பழி போடுறியா சார்? தப்பு பண்ணது அவங்க. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? இவங்க ஃப்ராடுங்க, நக்சலைட்டுங்க, தீவிரவாதிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே டூப்ளிகேட்ஸ். ஒரிஜினல்ஸ் ஒருத்த கூட கிடையாது. நான் சொல்றது கேளுங்கடா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, தள்ளாதீங்கடா. பாண்டியராஜன் சார், அவர் சொல்றது நிஜம்தானே? எதுக்காக அவர் அடிக்கிறா? அவன் உண்மையை சொல்ல பார்த்தான்ல. அப்படின்னா உண்மை தெரிஞ்சு அடிப்பாளா? வேற அடி மட்டும் விடா சாமி. வெட்டி 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 போட்டுருவானுங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. வணக்கம் வீரபாண்டி. அதான் அந்த கல்யாண பொண்ணா? ஆமாங்கய்யா. ஆஹா, பொண்ணு பார்க்க தங்க மாதிரி இருக்கு. பேட் லக். ஆனா இவ தலையெழுத்து என் வீட்டு வேலைக்காரியா போற. கத்தாத வீரபாண்டி, இது உனக்கு எனக்கு நடக்கிற லாஸ்ட் மேட்ச். ஏய், நம்ம வீட்டுக்கு வர போற வேலைக்காரியை இழுத்துட்டு வாங்கடா, போங்கடா. டேய் ஃபோன் பண்ணு. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? போன்டா. ஹலோ சார், சிவன் கோயில் பக்கத்துல உங்க பையன் சுலைமான போட்டு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. மேட்டர் சீரியஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய், சுலைமான யாரோ அட்டாக் பண்றாங்களா? சிவன் கோயில் பக்கம் வண்டியை திருப்பு. டேய், உன் பிளான் என்னன்னு புரிய மாட்டேங்குதுடா. எனக்கு நல்லா புரியுது. மச்சான், உன் அப்பா அம்மா சுலைமான அடிக்கிறாங்கன்னு நமக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்கண்ணா. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வாங்க போலாம். வாங்க. எனக்கு எங்க அண்ணனை காப்பாத்த சொல்லுங்க.
ஐசக் போய் காப்பாத்துங்க. எஸ் நீங்க வர இடத்துல கலெக்டர் தானடா உங்களை சனி ஷர்மிளா எங்க அக்கா இங்க இருந்து கூட்டிட்டு போ. எந்த அக்காவை சார்? முந்தா நாள் வரைக்கும் உங்க அக்கான்னு சொல்லும் போது எந்த அக்கான்னு கேட்டு அடிச்சானுங்க. இப்ப நான் எந்த அக்கான்னு கேட்டா எங்க அக்கான்னு போட்டு அடிக்கிறானு. வாங்கடா கொக்க பக்கா. இந்த பாவிக்கு அடிக்கிறானு இல்ல செத்து போன எங்க அக்கா திரும்பி வந்துருவா போல இருக்கா. எங்க ஐயோ உயிரோட இருந்தா தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். வாங்க போலாம், சீக்கிரம் போங்க. கல்யாணம் பண்ண தூக்கிட்டு வாங்கடா. சரஸ்வதி அம்மா சரஸ்வதி சுலைமான் அவன் ஏன் பையனா? பேரு சுலைமான். ஓ மருமகன்னா? மேட்ச் முடிஞ்சு போச்சு போலாம். அவங்க கிட்ட வச்சுக்காங்க, நான் முதல்ல சொன்னேன் கேட்டீங்களா? உயிரோட இந்த தேங்காய் வச்சு போச்சுக்கலாம். போங்க போங்க. உனக்கு ஒண்ணு ஆகலப்பா. கிருஷ்ண சாஸ்திரி கிருஷ்ண சாஸ்திரி இங்க எல்லாரும் எதுக்காக ஏமாத்தி மோசம் பண்ண? எங்க அம்மா உங்களை ஏமாத்த கத்து கொடுக்கல மாமா, உங்க குடும்பத்தை நேசிக்க தான் கத்து கொடுத்தாங்க. எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க மாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க.
ஒரு மனுஷனை கொலை பண்ணா கூட 14 வருஷம் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா எங்க அம்மா 22 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறாங்க. நேசிக்கிறவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோம்டா இந்த உலகத்துல வெறுப்பு தான் இருக்கும். அன்பு எங்கே இருக்காதுமா. எங்க அம்மா படுற வேதனையை பார்க்க முடியாம உங்களை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். சத்தியமா மோசம் பண்ணுங்கிற எண்ணத்துல இல்ல மாமா. நம்ம 2 குடும்பத்துக்கு மத்தியில தடையா இருக்கிறது ஜாதி மதம் இல்ல, முரட்டு கௌரவம் தான். எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ். சார் சார் இங்கதான் இருக்கான். வா, இன்னைக்கு உனக்கு சங்குதான். போ போ. கிருஷ்ணசாஸ்திரின்னு நினைச்சு சுலைமான கூட்டிட்டு வந்தது நான் செஞ்ச தப்பு தான் சார். நீ செஞ்ச காரியத்தினால எங்க 2 குடும்பமும் ஒண்ணாயிடுச்சு. இது கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். கிரெடிட் எப்பவும் போல உங்க கிட்டே இருக்கட்டும். அடிக்காம இருந்தா சந்தோஷம். ஏய், அந்த கஜமாலியை கொண்டு வாங்கடா. இது அநியாயம். ஐடியா என்னோடது, மாலை மட்டும் உனக்கு. கிரெடிட் உனது இல்லடா, சுலைமான் தே. சுலைமான் கம் ஹியர். ஓகே. வாழ்க வாழ்க.